त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரவீணா. முதன்மை நிகழ்வுகள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆடி திருக்கல்யாண விழா. கொடியேற்றத்தில் திரளானோர் பங்கேற்பு. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆடிப்பூரம் திருவிழா. கொடியேற்றத்தில் திரளானோர் சுவாமி தரிசனம். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் ஆடி மாத பிறப்பு. பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் புனித தீர்த்தமூர்த்தி தலமாக விளங்குகிறது. தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் திரளானோர் வந்திருந்து இங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பண வழிபாடு செய்வது வழக்கம். வழிபாட்டின் போது கோவிலுக்குள் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடுவர். இத்திருக்கோவிலின் முக்கிய திருவிழாக்களான ஆடி திருக்கல்யாணம், மாசி மகா சிவராத்திரி மற்றும் அமாவாசை நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடுகளில் கலந்து கொள்வர். இந்த ஆண்டு ஆடி திருக்கல்யாண விழாவுக்கான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. கோவிலில் அம்பாள் சந்நிதி முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க நடைபெற்ற கொடியேற்றத்தின் பின்னர் அம்பாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 23ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று அக்னி தீர்த்த கரையில் ராமநாத சுவாமி எழுந்தருளும் தீர்த்தவாரி நடைபெறும். அன்று இரவு 8 மணிக்கு அம்பாள் வெள்ளி ரதத்தில் வீதி உலாவும். 25ஆம் தேதி அம்பாள் தேரோட்டமும் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 28ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. திருவிழா கொடியேற்ற நிகழ்வில் கோவில் இணை ஆணையர், ஆன்மீக பெரியவர்கள், பக்தர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர். ஆடி திருக்கல்யாண துவஜா ஆகரணம் என்கிற கொடியேற்றத்தினால் இன்று முதல் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதே சமயம் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் 23ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீராமர் அக்னிதீர்த்த கரையில் தீர்த்த நீராடி பக்தர்களுக்கு அருள்பார்த்து தீர்த்தாரி உற்சவமும், அதனைத் தொடர்ந்து ஆடி தபசு மற்றும் ஆடிப்பூர மகோத்சவம், தேரோட்ட உற்சவமும் நடைபெற இருக்கிறது. அதே சமயம் திருக்கோயிலில் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 4 வேதங்கள் பாராயணமும், தினமும் சுவாமி ஒரு வாகனங்களில் வீதி உலா உற்சவம் நடைபெற இருக்கிறது. ஆடி திருக்கல்யாண உற்சவமானது சிறப்பான முறையிலே இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. 12 நாட்கள் சிறப்பான உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த உற்சவ காலத்திலே எல்லாம் வல்ல பர்வதவர்தினி அம்பாள் தினமும் பகலிலே 4 வீதிகள் உலா வந்து அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்களும் வரக்கூடிய பக்தர்களும் தரிசனம் செய்வோமானால் நமக்கெல்லாம் நாம் செய்த பாபங்கள் நீங்கி எல்லாம் வல்ல பர்வதவர்தினி தாயாருடைய அருள் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூரம் திருநாள் கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் நடைபெறும் முக்கிய திருநாட்களில் ஆடிப்பூரம் திருநாளும் ஒன்றாகும். கடந்த வாரம் கோவிலின் ஆனி தேரோட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் ஆடிப்பூரம் திருநாளையொட்டி இன்று காலை அம்மன் சந்நிதி கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. ஆடிப்பூரம் திருநாளில் வரும் 20ஆம் தேதி காந்திமதி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்று திருநெல்வேலி மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பெண்கள் கோவிலுக்கு வந்திருந்து காந்திமதி அம்மனுக்கு வளையல் அணிவித்து அம்மன் அருள் பெறுவர்.
இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்த திருவிழாவில் வரும் 26ஆம் தேதி கோவில் ஊஞ்சல் மண்டபத்தில் ஆடிப்பூரம் முளைக்கட்டு திருநாள் நடைபெறவுள்ளது. இன்று காலை அம்மன் சன்னதியில் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காந்திமதி உடனுறை நெல்லையப்பர் ஆலயத்திலே காந்திமதி அம்பாளுக்கு ஆடிப்பூர வளகாப்பு சீமந்த உற்சவமானது இன்றுடன் தொடங்கப்பட்டு 10 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. 10ஆம் திருவிழா அன்று மாலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ளாக பூர நட்சத்திரத்திலே அம்பாளுக்கு சீமந்தமானது நடைபெறுகிறது. அதிலே பிரசாதமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிரசாதமாக வாங்கி உண்டோமே ஆனால், அந்த முளைக்கட்டை வாங்கி உண்டோமே ஆனால் 1 வருடத்துக்குள்ளாக குழந்தை பாக்கியமானது கிடைக்கிறது. அம்பாள் பிரசாதமாக கிடைக்கிறது. ஆனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொடியேறி 10 நாள் ஆடிப்புற உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும். முக்கியமாக உலகில் 10ஆவது நாள் ஆடிப்புறத்தன்று முளைப்பயிறு அம்பாள் வயிற்றில் கட்டி எல்லாருக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, உலகமெல்லாம் மும்மாறி மழை பொழிந்து எல்லா நிலபுலங்களும் வளர்ந்து எல்லாருக்கும் சகல சௌபாக்கியம் கொடுக்கறதுக்காக இந்த விழா 10 நாளாக கொண்டாடப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிறப்பையொட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் பெருமை மிகு அடையாளங்களில் சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவிலும் ஒன்றாகும். மதுரையை எரித்த கண்ணகியின் சினம் தணித்த இடமாக போற்றப்படும் இங்கு கண்ணகியே மதுரகாளியம்மனாக மாறி அருள் புரிந்து வருவதாக கூறப்படுகிறது. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அம்மன் அருள் புரிந்து வருவதாகவும் மற்ற நாட்களில் அருகிலுள்ள பெரியசாமி மலையில் அருள் புரிவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்பட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் மற்றும் பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனை நடைபெற்றது. அபிஷேகம் மற்றும் பூஜைகளில் திரளானோர் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். அம்பாளுடைய வரலாறு அம்பாள் மதுரை எரிச்சிட்டு இங்கே வரும்போது இதுவாகிடுச்சு. அம்பாள் செல்லிமன் இருந்திருக்காங்க. செல்லிமன் அக்கால் தங்கை 2 பேர் இருந்தாங்க. அம்பாள் மந்திரவாதி கதை வெடிக்கும் போது செல்லிமன் சூழத்தை செல்ல பண்ணாங்க. திங்கட்கிழமை இருந்ததாகவும் வெள்ளிக்கிழமை பக்தர்கள் அருங்காட்சி கொடுத்ததாகவும் ஐதீகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் 5 வெள்ளி 4 வெள்ளி வரும். 5 வெள்ளியிலும் பக்தர்கள் பால் குளம் எடுத்து சிறப்பாக வழிபாடு செய்வார்கள். அம்பாளுக்கு பிடித்தமான மாவிளக்கு பூஜை ரொம்ப சிறப்பானது. இங்கேயே மாவிளக்கு இடித்து மாவிளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப 1 மணி பூஜைக்கு சிறப்பாக நடைபெறுது. அவங்க மனதில் என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை வரவன், திருமணம் வேண்டுவங்க, வேலை வேண்டுவோம், பில்லி சுமி, ஏவல், இந்த எல்லா காரியங்களுக்கும் வேண்டுதலுக்கு கண்டிப்பாக நடக்கும். சக்தி வாய்ந்த அம்மன் மதுரகாளியம்மன். நீங்கள் என்ன நினச்சாலும் யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இது பண்ணலாம். திங்கள்வெளி தான் கோயில் திறக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு, வாய் பேசாதவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கேட்குறமோ அது கொடுப்பாங்க. பெரியசாமி மலையிலேயே அதே மாதிரி தான். ஆடி பொண்ணு. ஸோ இன்றைக்கி இங்கே இன்றைக்கி சேவிச்சா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக நிம்மதியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்குன்றதுனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே திங்கள் வெள்ளி 2 நாள் மட்டும்தான் எங்கள் கோவில் திறந்துருப்பாங்க. மற்ற நாள் ஃபுல்லாக மலை மேலே இருக்கிற பெரியசாமி கோவிலில் தான் அம்பாள் அங்கே அருள் பாலிக்கிறா. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இங்கே நிறைய பேர் வராங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்னோட லைஃப்பில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இந்த அரௌண்ட் 1 இயராக நாங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமி. கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கரூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறுவது வழக்கம். நீர்பூசணி, தேங்காய், மிளகு, நெய் ஆகியவற்றால் விளக்கு ஏற்றி கால பைரவருக்கு வழிபாடு நடத்தினால் சனி திசை, பித்ருதோஷம், பிரம்மஹத்தி தோஷம், குடும்ப பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. அதேபோன்று திருமண தடை, குழந்தையின்மை, கடன் பிரச்சனை ஆகியனவும் தீரும் என்பதால் தேய்பிறை அஷ்டமி நாளில் திரளானோர் வந்து வழிபட்டனர். அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் கால பைரவருக்கு வாழைப்பழம், திராட்சை, தேன், பன்னீர், கரும்புச்சாறு, சந்தனம், திருமஞ்சனம், பால், தயிர், திருநீர் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனையடுத்து நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு நீர்பூசணி மற்றும் தேங்காயில் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லாம் வல்ல கருணைக்கடலாகிய அருதரும் அலங்காரவள்ளி சௌந்தரனாய் உடனாகிய கல்யாண பசுபுராண நமது ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் பகவதா அஷ்டமி வருடத்தில் 12 மாதங்களுக்கு 12 அஷ்டமிகள் வரும். அதில் சிறப்பானது ஒரு அஷ்டமியாக இருக்கக்கூடியது இந்த பகவதா அஷ்டமி. வெகு சிறப்போடு வந்திருக்கிறது இந்த அஷ்டமி. இப்போ கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சுனவாகனன் என்று சொல்லக்கூடிய கால பைரவ பெருமானுடைய பெரிய ஒரு திருநாள். அஷ்டமிங்கிறது ரொம்ப மிக விசேஷமான ஒரு விசேஷமாகும். இதில் வந்து நம்ம சாமி வந்து நம்ம பைரவரை கும்பிட்டோம்னா நமக்கு வந்து சகல விதமான தோஷங்களும் சகல செல்வங்களும் எந்த விதமான தோஷங்களும் நமக்கு நம்ம தீண்டாது, எந்த தீய சக்திகளும் நம்மளை தீண்டாதுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்து இந்த காலபைரவரை கும்பிட்டுருக்கோம். காலபைரவரை கும்பிட்டா மன ஆத்ம திருப்தியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. காலபைரவர் காலத்தை கணிப்பவர், காலனையும் கணிப்பவர். தேய்பிறை அஷ்டமியில் இவரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோடு வந்து எல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு வந்து நீர் பூசணி, தேங்காய் இதில் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நம்ம குடும்பத்தோட சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம், எங்களோட நம்பிக்கை. நாங்கள் வந்து குடும்பத்தோட காலபைரவரை நீர் பூசணி போட்டு வழிபாடு பண்ணி நீர் பூசணிக்கால விளக்கு, தீபம், நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா தொழில், கல்யாண தடை, திருமண தடை எதுவாக இருந்தாலும் தீருங்க. வீட்டில் உள்ள புருஷமண்டாடி பிரச்சனைகள், குழந்தைகள் இல்லாதது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இந்த தீபம் வந்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சக்தி வாய்ந்தது, ரொம்ப பிரசித்தி பெற்றது அஷ்டமி பூஜை. எல்லாரும் வரணும், எல்லாரும் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வரணும், அருள் பெறணும். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் உள்ள ஆதிமூல சித்தி விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடியில் காவலர் குடியிருப்பு பகுதியில் அருள்மிகு ஆதிமூல சித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனுஷ்கோடியில் புகழ்பெற்று விளங்கிய இக்கோவில் 1964ஆம் ஆண்டு வீசிய புயலில் சேதமடைந்தது. புயலில் விநாயகர் சிலை மட்டும் சேதமடையவில்லை. அதன் பின்னர் தம்பியான் கொள்ளை பகுதியில் அமைக்கப்பட்ட கோவிலில் விநாயகர் சிலைக்கு வழிபாடு நடத்தப்பட்டது. கோவிலை உள்ளடக்கிய பகுதியில் காவலர் குடியிருப்பு அமைக்கப்பட்டதை அடுத்து கோவிலை புதுப்பிக்க காவல்துறை குடியிருப்பு வாசிகள் முடிவெடுத்து அதற்கான பணிகளை தொடங்கினர். பணிகள் முடிவடைந்த நிலையில் நேற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்த நிலையில் குடமுழுக்கு நடைபெற்றது. புனித நீரை சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்து கோவில் கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள
அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை தீர்த்தபுரீஸ்வரர் கோவில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பொன்னேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தின் குளக்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இறைவனுக்கும் அம்பிகைக்கும் அருள்வாக்குப்படி சுவாமிக்கு தீர்த்தபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி என பெயரிட்டு கோவில் அமைக்கப்பட்டது. விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் சந்நிதிகள் அமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. முன்னதாக யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆடிப்பூரம் விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலை அம்மன் திருக்கோவில் ஆடிப்பூரம் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுக்கு 4 முறை திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அவற்றில் 3 முறை அண்ணாமலையாருக்கு ஆடி மாத ஆடிப்பூரம் விழா உண்ணாமுலை அம்மனுக்கும் நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பூரம் திருவிழாவில் 10ஆம் நாளில் அம்மனுக்கு காலையில் தீர்த்தவாரியும் வளைகாப்பு நிகழ்ச்சியும் இரவு அம்மன் சந்நிதியில் தீமிதி நிகழ்வும் நடைபெறுவது வழக்கம். ஆடிப்பூரம் விழாவையொட்டி இன்று காலையில் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சந்நிதியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தங்க கொடிமரம் அருகில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்த பின்னர் வேத விற்பனர்கள் மந்திரம் மோத கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்ற வாக்கியத்துக்கு இணங்க இங்கே ஆடிப்பூரத்திலே இங்கே அம்பாளுக்கு என்று சைவத்தலத்திலேயே அம்பாளுக்கு இங்கே கொடியேற்றக்கூடிய ஸ்தலமாக இங்கே அம்பாளுக்கு இடபாகம் கொடுத்த இந்த உண்ணாமுலை அம்மனுக்கு ஆடி மாதம் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு இங்கு 10 நாள் பிரம்ம உற்சவம் நடைபெறுகிறது. கடைசி நாள் என்று இங்கு இரவு தீமிதி விழா என்று சொல்லக்கூடிய இந்த தீமிதி விழாவானது நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புறம் திருக்கல்யாண விழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்றது. விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள ஸ்ரீ விருத்தாம்பிகை அம்மன் சந்நிதியில் ஆடிப்புறம் திருக்கல்யாண விழாவுக்கான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. முன்னதாக கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்ற பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். மதுரை மணிநகரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள மாரியம்மன் முனியாண்டி சுவாமி கோவில் திருவிழாவில் பூமிக்கடியில் குடிகொண்டுள்ள மாரியம்மனை வெளியில் எடுத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மணிநகரம் பகுதியில் அருள்மிகு பாதாள மாரியம்மன் முனியாண்டி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவிலின் திருவிழாக்களின் போது மட்டுமே பூமிக்கடியில் குடிகொண்டுள்ள அம்மனை வெளியில் எடுத்து சிறப்பு வழிபாடுகள் மற்றும் வீதியுலா நடைபெறுவது வழக்கம்.
அம்மனுக்கு நிரந்தர கோவில் இல்லாத நிலையில் ஆண்டு திருவிழாவின் போது தற்காலிக கோவில் அமைத்து வழிபடுவர். இந்த ஆண்டு உற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்றைய தினம் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் தொடங்கிய நிலையில் திருவிழா நாட்களில் பக்தர்கள் அக்னி சட்டி, பால்குடம் எடுத்தல் மற்றும் அலகு குத்துதல் ஆகிய வேண்டுதல்களை நிறைவேற்றினர். நேற்றிரவு 1001 பெண்கள் முளைப்பாரி எடுத்தவாறு ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். அதனையடுத்து நள்ளிரவு 2 மணிக்கு புதிதாக தயாரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் அம்மன் வீதியுலா வந்தார். ஆறுமுக சந்தி, மணிநகர் 2வது தெரு உள்பட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வீதியுலாவில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மாவிளக்கு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 தாய்மார்கள் வந்து இந்த பகுதி முழுவதும் வள வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து பல்லக்கில் எங்கள் பாதாள மாரியம்மன் வந்து நைட்டு 1 மணி அளவில் வந்து மதுரை நகர், அதாவது வடக்கு மாசி மேல மாசி பிள்ளையார் கோயில் வரைக்கும் போய் நகர் பலம் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த முளைப்பாரி அதிகாலை ஆற்றுக்கு போய் 5 மணிக்கு கரைப்போம். வந்து 5 நாள் திருவிழா நடக்குது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அக்னி சட்டி நடக்கும். 2வது நாள் வந்து சக்தி கரகம் எடுத்துட்டு பால் குடம் எடுப்பாங்க. அன்னைக்கு நைட்டு பொங்கல் வைக்கிறாங்க. 3வது நாள் வந்து முளைப்பாரி புஷ்ப பல்லக்கு வரும். 37 வருஷத்துக்கு அடுத்து இந்த வருஷம் தான் முத்து பல்லக்கு வருது. இதுக்கு முன்னாடி எப்போவுமே புஷ்ப பல்லக்கு தான் வரும். அடுத்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வந்து விளக்கு பூஜை நடக்கும். இதில் வந்து எல்லா பெண்களும் கலந்துக்குவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது உடனே நடந்துரும். திருவிழா அப்போ மட்டும்தான் சாமியை எடுத்து மேலே வைப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். வருஷம் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் 5 நாள் திருவிழா. முதல் நாள் வந்து தீச்சட்டி, அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சக்தி கரகம் எடுத்துகிட்டு பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. சாயங்காலம் வந்து பூப்பல்லக்கு முளைப்பாரி எடுப்பாங்க. காலையில் முளைப்பாரியை கரைச்சிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு பூஜை வைப்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.